சிக்கன் வந்து கோலா உருண்டை கேட்டிருக்கீங்க. அது எப்படிங்கிறது இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சிக்கனை வாங்கிட்டு வரும்போது கொத்துக்கறி மாதிரிக்க வாங்கிட்டு வந்துருங்க. போன்லெஸ்ஸாக வாங்கிட்டு வாங்க. கேளுங்க, கடையில் கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்துட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டிங்கன்னா தண்ணியே இல்லாமல் எழுதுடும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா இந்த சிக்கன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கருவேப்பிலை கையால் பிச்சு போட்டுங்க. இது தண்ணியே இருக்கக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் இதில் போட்டு அப்படியே வதக்கணும். மீடியம் ஃபயரில் வதக்குனிங்கன்னா அந்த சிக்கனில் உள்ள தண்ணி வந்து வெளியில் வந்து அது அந்த சிக்கனையே குக் ஆகிக்கும். அதாவது நல்லா வெந்து போயிடும். வெந்ததுக்கப்புறம் தண்ணியே இருக்காது. அந்த டயத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டிங்கன்னா இருக்கிற அந்த ஒன்று 2 சொட்டு இருக்கும்ல, அந்த தண்ணியும் அதில் வடிகட்டும். அதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ஸு. நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க. வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிங்க, அதுவும் இது கூட போடுங்க. பச்சை மிளகா நைஸாக கட் பண்ணி போட்டுங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது. இதுலேயும் இந்த வெங்காயத்துலையும் நல்லா போட்டு வதக்கிட்டு அதையும் இது கூட போட்டுருங்க. இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியும் இறங்கிடும். அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை இருக்குல்ல, உடச்சக்கடலைன்னு சொல்லுவாங்களா, ரோஸ்டட் சன்னா தால், அதை எண்ணெயே இல்லாமல் பவுட்ரு பண்ணிக்கோங்க. அதுதான் திக்னிங் ஏஜென்ட்டு. அதை இது பவுட்ரு பண்ணிவிட்டு தேவைங்கிற அளவுக்கு சேர்த்துங்க. உருண்டையாக நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். வரலையா இன்னும் கொஞ்சம் பவுட்ரு சேர்த்துங்க. இதில் வந்து நான் கரம் மசாலா பவுட்ரு சொல்லலை, அதில் கரம் மசாலா பவுட்ரு சேர்த்துங்க. இதுதான் நம்ம வந்து சிக்கன் கோலா உருண்டை. இதில் வந்து நீங்கள் அதிகமாக இன்னும் டேஸ்ட்டாக எடுத்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பு, பிஸ்தா, இதெல்லாம் எண்ணெயே இல்லாமல் வறுத்துட்டு போடும்போது இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக ஆகும். இது கூட வந்து சுக்கு பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே வருது.